வணக்கம் நண்பர்களே. I am Dr. K. Swaminathan from the YouTube channel Speak English with Swami. Hope all of you are doing well. இதற்கு முந்தைய வீடியோவில் பொது மற்றும் சிறப்பு பெயர்ச்சொற்களையும் ஒருமை மற்றும் பன்மை பெயர்ச்சொற்களையும் பற்றி விரிவாக பார்த்தோம். பெயர்ச்சொற்களின் பிற வகைகள் குறித்து இந்த வீடியோவில் அறிந்து கொள்வோம். முதலாவதாக ஆங்கிலத்தில் கலெக்டிவ் நவுன்ஸ் என்று அழைக்கப்படும் கூட்டு பெயர்ச்சொற்களை பற்றி அறிந்து கொள்ளலாம். மனிதர்கள், விலங்குகள் மற்றும் பொருட்கள் ஆகியவற்றின் குழுக்களின் பெயர்கள் கலெக்டிவ் நவுன்ஸ் என்று அழைக்கப்படும். கலெக்டிவ் நவுன்ஸுக்கு உதாரணம் பார்க்கலாம். ஃபேமிலி, பீப்புள், கவர்மெண்ட், crowd, கேங், பார்லமெண்ட், டீம், ஆர்மி, கம்பெனி, போலீஸ், ஸ்டாஃப், கமிட்டி. கலெக்டிவ் நவுன்ஸ் அவை அமையும் இடத்தை பொறுத்து சிங்குலராகவும் ப்ளூரலாகவும் இருக்க முடியும். ஒரு குழுவில் உள்ள அனைவரும் ஒருமித்து ஓரணியாக ஒரு செயலை செய்யும்போது அந்த கலெக்டிவ் நவுன் சிங்குலராகவும், குழுவில் உள்ள ஒவ்வொருவரும் தனித்தனியாக செயல்படும் பொழுது ப்ளூரலாகவும் இருக்கும். உதாரணங்களை பாருங்கள். தி crowd இஸ் வெயிட்டிங் ஃபார் தி ஸ்பீக்கர் டு அரைவ். மக்கள் கூட்டம் பேச்சாளரின் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறது. இந்த வாக்கியத்தில் மொத்த கூட்டமும் ஒருமித்து ஒரே குழுவாக பேச்சாளருக்காக காத்து கொண்டிருக்கும் செயலில் ஈடுபட்டிருக்கிறதுனால crowd என்ற கலெக்டிவ் நவுன் சிங்குலராக ஈஸ் என்ற சிங்குலர் வேர்பை பெற்றிருக்கிறது. தி crowd were seen running in all directions once someone spotted a snake. கூட்டத்தில் ஒரு பாம்பு தென்பட்டவுடன் கூட்டத்தில் இருந்தவர்கள் நாலாபுறமும் ஓடினர். இந்த வாக்கியத்தில் கூட்டத்தில் இருந்த ஒவ்வொருவரும் ஓரணியாக இல்லாமல் தனித்தனியாக நாற்புறமும் ஓடியதால் crowd என்ற கலெக்டிவ் நவுன் ப்ளூரலாக வேர் என்ற ப்ளூரல் வேர்பை பெற்றிருக்கிறது. ஆனாலும் பீப்புள், போலீஸ் ஆகிய இரு சொற்களும் எப்பொழுதும் ப்ளூரலாக மட்டுமே இருக்கும். உதாரணங்கள் பாருங்க. இன் திஸ் டெம்பிள் பீப்புள் கேதர் இன் லார்ஜ் நம்பர்ஸ் டியூரிங் ஃபெஸ்டிவல்ஸ். இந்த கோவிலில் திருவிழாக்களின் போது மக்கள் அதிக எண்ணிக்கையில் கூடுவார்கள். இந்த வாக்கியத்தில் பீப்புள் என்கிற கலெக்டிவ் நவுன் ப்ளூரலாக இருப்பதால் கேதர் என்ற பன்மை வினைச்சொல்லை பெற்றிருக்கிறது. கேதர்ஸ் என்ற ஒருமை வினைச்சொல்லை பெறவில்லை. அடுத்த வாக்கியம். தி police keep a close watch over habitual offenders. குற்றம் செய்வதை வாடிக்கையாக கொண்டவர்களை போலீசார் கவனத்துடன் கண்காணிப்பார்கள். இந்த வாக்கியத்தில் போலீஸ் என்கிற கலெக்டிவ் நவுன் ப்ளூரலாகவே இருப்பதால் கீப் என்ற ப்ளூரல் வேர்பையே பெற்றிருக்கிறது. கீப்ஸ் என்ற சிங்குலர் வேர்பை பெறவில்லை. மோர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கலெக்டிவ் நவுன்ஸ் ஃபார் குரூப்ஸ் ஆஃப் பீப்புள். எ crowd ஆஃப் ஷாப்பர்ஸ். கடைக்கு போகிறவர்களின் கூட்டம். எ கேங் ஆஃப் thieves. திருடர்களின் கூட்டம். எ கம்பெனி ஆஃப் ஆக்டர்ஸ். நடிகர்களின் குழு. எ ட்ரூப் ஆஃப் டான்சர்ஸ். நடன கலைஞர்களின் குழு. எ பேனல் ஆஃப் ஜட்ஜஸ். நீதிபதிகளின் குழு. எ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இயக்குநர்களின் குழு. அடுத்ததாக எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கலெக்டிவ் நவுன்ஸ் ஃபார் குரூப்ஸ் ஆஃப் ஆனிமல்ஸ். எ ஹர்ட் ஆஃப் கேட்டில். கால்நடைகளின் மந்தை. எ பேக் ஆஃப் wolves. ஓநாய்களின் கூட்டம். எ ப்ரைட் ஆஃப் லயன்ஸ். சிங்கங்களின் கூட்டம். எ ஸ்வார்ம் ஆஃப் பீஸ். தேனீக்களின் கூட்டம். எ ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ். பறவைகளின் கூட்டம். எ ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ். மீன்களின் கூட்டம். அடுத்ததாக எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கலெக்டிவ் நவுன்ஸ் ஃபார் குரூப்ஸ் ஆஃப் திங்ஸ். எ பஞ்ச் ஆஃப் கீஸ். சாவிக்கொத்து. எ டெக் ஆஃப் கார்ட்ஸ். சீட்டுக்கட்டு. எ ஃப்ளைட் ஆஃப் ஸ்டெப்ஸ். படிக்கட்டு. எ grove ஆஃப் ட்ரீஸ். மரங்களின் தோப்பு. எ ஃப்ளீட் ஆஃப் ஷிப்ஸ். கப்பல்களின் அணிவரிசை. எ ரேஞ்ச் ஆஃப் மவுண்டன்ஸ். மலைத்தொடர். சம் கலெக்டிவ் நவுன்ஸ் நேம் தி அமௌண்ட் ஆர் ஃபார்ம் ஆஃப் சம்திங். சில கலெக்டிவ் நவுன்ஸ் பொருட்களின் அளவு மற்றும் வடிவத்தை குறிப்பிடுவதாக இருக்கும். உதாரணங்கள். எ லோஃப் ஆஃப் பிரெட். ஒரு முழு ரொட்டி. எ பால் ஆஃப் ஸ்ட்ரிங். ஒரு நூல் கண்டு. எ பார் ஆஃப் சோப். ஒரு சோப்பு கட்டி. எ பார் ஆஃப் சாக்லேட்.
ஒரு சாக்லேட் கட்டி. நவுன்ஸ் ஃபார் எ சிங்கிள் சர்விங் பார்ட் ஆஃப் சம்திங். ஒரு பெரிய பொருளிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட சிறு பகுதிகளை இவ்வாறெல்லாம் கூறலாம். எ ஸ்லைஸ் ஆஃப் பிரெட், ஒரு முழு ரொட்டியிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட சிறு பகுதி. எ பீஸ் ஆஃப் அட்வைஸ், ஒரு சிறு அறிவுரை. எ ஷீட் ஆஃப் பேப்பர், காகிதத்தின் ஒரு தாள். எ பீஸ் ஆஃப் சாக்லேட், சிறிய சாக்லேட் துண்டு. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கலெக்டிவ் நவுன்ஸ் இன் சென்டென்சஸ். வாக்கியங்களில் இந்த கலெக்டிவ் நவுன்ஸ் எவ்வாறு இடம்பெறுகின்றன உதாரணங்கள் பாருங்க. அவர் கிளாஸ் இஸ் கோயிங் ஆன் an education tour this weekend. எங்கள் வகுப்பு மாணவர்கள் அனைவரும் இந்த வார இறுதியில் கல்வி சுற்றுலா செல்கிறார்கள். இந்த வாக்கியத்தில் கிளாஸ் என்ற கலெக்டிவ் நவுனானது வகுப்பு மாணவர்கள் அனைவரையும் சேர்த்து குறிப்பிடுகிறது. அடுத்த வாக்கியம், நெப்போலியன்ஸ் ஆர்மி வாஸ் டிஃபீட்டட் இன் தி பேட்டில் ஆஃப் வாட்டர்லூ. நெப்போலியனின் படை வாட்டர்லூ போரில் தோற்கடிக்கப்பட்டது. இந்த வாக்கியத்தில் ஆர்மிங்கிற கலெக்டிவ் நவுனானது அனைத்து படை வீரர்களையும் உள்ளடக்கிய படையை குறிப்பிடுகிறது. This year's school cricket team includes 2 students from my class. இந்த ஆண்டின் பள்ளி கிரிக்கெட் அணியில் எங்கள் வகுப்பைச் சேர்ந்த 2 மாணவர்கள் இடம்பெற்றிருக்கின்றனர். இந்த வாக்கியத்தில் டீம் என்ற கலெக்டிவ் நவுனானது அணியில் விளையாடக்கூடிய அனைத்து வீரர்களின் குழுவையும் குறிப்பிடுகிறது. தி பிரின்சிபல் இஸ் அட்ரஸிங் தி ஸ்டாஃப். முதல்வர் பணியாளர்களுக்கு உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். இந்த வாக்கியத்தில் ஸ்டாஃப் என்ற கலெக்டிவ் நவுனானது அனைத்து பணியாளர்களையும் குறிக்கிறது. தி பார்லிமெண்ட் பாஸ்ட் ஆல் தி பில்ஸ் யுனானிமஸ்லி. பாராளுமன்றத்தில் அனைத்து மசோதாக்களும் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன. இந்த வாக்கியத்தில் பார்லிமெண்ட் என்ற கலெக்டிவ் நவுனானது அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களையும் உள்ளடக்கிய குழுவை குறிப்பிடுகிறது. அடுத்ததா மாஸ்குலைன் அண்ட் ஃபெமினைன் நவுன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆண்பால் பெயர் சொற்கள் மாஸ்குலைன் நவுன்ஸ் என்றும் பெண்பால் பெயர் சொற்கள் ஃபெமினைன் நவுன்ஸ் என்றும் அழைக்கப்படுகின்றன. உதாரணங்கள் பாருங்க. மேன், மனிதன், இது ஒரு ஆண்மகனை குறிப்பிடுவதால் இது மாஸ்குலைன் நவுன் ஆகிறது. ஓமன், இது ஒரு பெண்மணியை குறிப்பதால் இது ஃபெமினைன் நவுன் ஆகிறது. இதை போலவே ஹஸ்பண்ட், வைஃப், பாய், கேர்ள், nephew, niece, father, mother, king, queen. அடுத்ததாக காமன் ஜெண்டர் நவுன்ஸ். ஆண் பெண் ஆகிய 2 பால்களுக்கும் பொதுவான பெயர் சொற்கள் பொதுப்பால் பெயர் சொற்கள் என்று அழைக்கப்படும். உதாரணங்கள் பாருங்க. டீச்சர், நாம் ஒரு ஆண் ஆசிரியரையும் டீச்சர் என்று தான் சொல்கிறோம், ஒரு பெண் ஆசிரியையும் டீச்சர் என்று தான் சொல்கிறோம். எனவே இந்த டீச்சர் என்ற சொல் இருபாலருக்கும் பொதுவானதாகும். எனவே இது ஒரு பொதுப்பால் பெயர் சொல். அதுபோலவே டாக்டர், சிங்கர், மினிஸ்டர், கசின், சைல்ட், பேபி, சில்ட்ரன், குக், லாயர், ஸ்பவுஸ், நர்ஸ். ஒரு பொதுப்பால் பெயர் சொல்லின் பால் பற்றி குறிப்பிட்டு கூற நேர்கையில் அந்த சொல்லின் முன்பு மேல், ஃபீமேல், பாய், கேர்ள் போன்ற சொற்களை பயன்படுத்தலாம். உதாரணங்கள் பாருங்க. எ மேல் டாக்டர், ஃபீமேல் நர்ஸ், கேர்ள் சைல்ட், பாய் ஸ்டூடெண்ட், எட்ஸெட்ரா. அடுத்ததாக நியூட்டர் ஜெண்டர் நவுன். உயிரற்ற பொருட்களின் பெயர்களுக்கு பால் வேறுபாடு கிடையாது. இவை தமிழில் அண்மைப்பால் பெயர் சொற்கள் என்றும் ஆங்கிலத்தில் நியூட்டர் ஜெண்டர் நவுன்ஸ் என்றும் அழைக்கப்படும். இவற்றிற்கு உதாரணங்கள் டேபிள். டேபிள் என்ற சொல்லுக்கு ஆண்பால் பெண்பால் என்ற வேறுபாடெல்லாம் கிடையாது. மேஜைகளில் ஆண் மேஜை பெண் மேஜை என்றெல்லாம் கிடையாது. எனவே இவை பாலற்ற பெயர் சொற்கள் அல்லது நியூட்டர் ஜெண்டர் நவுன்ஸ் அல்லது எளிமையாக நியூட்டர் நவுன்ஸ் என்று அழைக்கப்படும். இது போன்ற மற்ற உதாரணங்கள் பாருங்க. பெஞ்ச், சேர், போட், ஷிப், ஆக்ஸ், பென், கம்ப்யூட்டர், வாட்டர், புக், ராக்,
லீஃப். அடுத்ததாக கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன்ஸ். எண்ணிக்கையுள்ள அல்லது எண்ண முடிகின்ற பொருட்களின் பெயர்கள் கவுண்டபிள் நவுன்ஸ் என்று அழைக்கப்படும். இந்த பெயர் சொற்கள் ஒருமையாகவோ அல்லது பன்மையாகவோ இருக்கலாம். உதாரணங்கள் பாருங்கள். வாட்ச், கடிகாரம். இது பன்மையா வாட்சஸ்னு கூட இருக்கலாம். அதே மாதிரி சோஃபா, லேம்ப்ஸ், க்ளோத்ஸ், கோம், மிரர், பென்சில்ஸ், கப்ஸ், ஸ்டேர்ஸ், டாக்ஸ், கேண்டீஸ், கேக். இது போலவே எண்ணிக்கையற்ற அல்லது எண்ண முடியாத பொருட்களின் பெயர்கள் அன்கவுண்டபிள் நவுன்ஸ் அல்லது மாஸ் நவுன்ஸ் என்று அழைக்கப்படும். இப்பெயர் சொற்கள் ஒருமையாக மட்டுமே இருக்கும். இவற்றிற்கு உதாரணம் பாருங்க. வாட்டர், தண்ணீரை எண்ண முடியாது. ஒரு வாட்டர், 2 வாட்டர் எல்லாம் சொல்ல முடியாது. அதனால் இது ஒரு எண்ணிக்கையற்ற பெயர் சொல். இது எப்பொழுதும் ஒருமையாக மட்டுமே இருக்கும். இது போன்ற மற்ற உதாரணங்கள் பாருங்க. காஃபி, மணி, ரைஸ், சாண்ட், விண்ட், இன்ஃபர்மேஷன், நாலேஜ், டஸ்ட், ஃபுட், கார்பேஜ், லக்கேஜ். அடுத்ததா கான்க்ரீட் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் பற்றி பார்க்கலாம். நமது ஐம்புலன்களால் கண்டு, கேட்டு, தொட்டு, முகர்ந்து, சுவைத்து உணரக்கூடிய பொருட்களின் பெயர்கள் தமிழில் நிலைப்பெயர் சொற்கள் என்றும் ஆங்கிலத்தில் கான்க்ரீட் நவுன்ஸ் என்றும் அழைக்கப்படும். இவற்றிற்கு உதாரணங்கள் பாருங்க. மதர், சோல்ஜர், ரெயின்போ, லைட்னிங், ரெயின், புக், ஐஸ்கிரீம், சாங், ஃப்ளவர், சென்ட், கார்டன், ஓஷன். நமது புலன்களால் உணர முடியாத பொருட்கள் மற்றும் பண்புகளின் பெயர்கள் பண்பு பெயர் சொற்கள் என்று அழைக்கப்படும். இவற்றிற்கு உதாரணங்கள் பாருங்க. பேஷன்ஸ், பியூட்டி, கரேஜ், ஃப்ரீடம், லவ், ஹேட், ஆங்கர், ட்ரூத், பிரேவரி, ஃபியர், ஜாய், ஹாப்பினஸ். கடைசியாக பொசசிவ் ஃபார்ம் ஆஃப் நவுன்ஸ், தமிழில் உடைமை பெயர் சொற்கள். இவற்றை பற்றி பார்க்கலாம். உடைமை பெயர் சொற்கள் ஒரு பொருள் யாருடைய உடைமை என்று தெரிவிப்பவையாக இருக்கும். பொசசிவ் ஃபார்ம் ஆஃப் எ சிங்குலர் நவுன், ஒரு பொருள் யாருடைய உடைமை என்பதை தெரிவிக்க அந்த பொருளின் பெயர் ஒருமையாக இருந்தால் அதன் பின்னால் ஒரு அப்பாஸ்ட்ரஃபியும் அதைத் தொடர்ந்து ஒரு எஸ்ஸும் போடணும். உதாரணம் பாருங்க. திஸ் இஸ் மை டேட்ஸ் புக். இது என் தந்தையின் புத்தகம். ஒரு புத்தகம் இருக்கு. இது யாருடைய புத்தகம்? தந்தையின் புத்தகம். தந்தைங்கிறவர் ஆங்கிலத்தில் டேட். தந்தையுடைய என்பதை குறிப்பிடுவதற்காக டேட் என்ற சொல்லின் பின்னால் ஒரு அப்பாஸ்ட்ரஃபியும் எஸ்ஸும் போடும். அதே மாதிரி ஐ வென்ட் டு ஹரிஸ் ஹவுஸ். நான் ஹரியின் வீட்டிற்கு போனேன். இப்போ ஹரிங்கிற ஒருமை பெயர் சொல்லிற்கு பின்னால் ஒரு அப்பாஸ்ட்ரஃபி எஸ் வந்திருக்கு. ஒரு பொருள் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களின் உடைமையாக இருக்கும்போது கடைசி உரிமையாளரின் பின்னால் அப்பாஸ்ட்ரஃபி எஸ் சேர்க்கணும். ஒவ்வொரு உரிமையாளரின் பெயரின் பின்னாலும் அப்பாஸ்ட்ரஃபி எஸ் சேர்க்க வேண்டியதில்லை. இதுக்கு உதாரணம் பாருங்க. எவ்ரி ஒன் அப்ரிஷியேட்டட் ஹரி அண்ட் சத்யாஸ் பெர்ஃபார்மன்ஸ் இன் தி மியூசிக் கான்சர்ட். அனைவரும் கச்சேரியில் ஹரி மற்றும் சத்யாவின் இசைத்திறமையை பாராட்டினர். அடுத்த உதாரணம். ராஜு அண்ட் ரவிஸ் ஹவுஸ் இஸ் பிக். ராஜு மற்றும் ரவியின் வீடு பெரியது. சில சமயங்களில் ஒரே வாக்கியத்தில் அடுத்தடுத்து 2 உடைமை பெயர் சொற்கள் வரக்கூடும். உதாரணங்கள் பாருங்க. திஸ் இஸ் ஹரிஸ் ஃபாதர்ஸ் கார். இது ஹரியின் அப்பாவுடைய கார். அப்படி சொல்லும் பொழுது ஹரி, ஃபாதர் ஆகிய 2 பெயர் சொற்களுக்கும் பின்னால் அப்பாஸ்ட்ரஃபி எஸ் போட வேண்டும். அதே மாதிரி சத்யாஸ் டீச்சர்ஸ் ஃப்ரெண்ட் இஸ் தி நியூ மேயர் ஆஃப் தி சிட்டி. சத்யாவின் ஆசிரியருடைய நண்பர் தான் நகரின் புதிய மேயராகி இருக்கிறார். இந்த வாக்கியத்தில் சத்யா, டீச்சர் ஆகிய 2 பெயர் சொற்களின் இறுதியிலும் அப்பாஸ்ட்ரஃபி எஸ் போடணும். அடுத்ததாக
பொசசிவ் ஃபார்ம் ஆஃப் எ ப்ளூரல் நவ். ஒரு பெயர்ச்சொல் பன்மை பெயர்ச்சொல்லாக இருக்கும் பொழுது அதை எப்படி உடைமை பெயர்ச்சொல்லாக மாற்றுவது? எஸ்ஸில் முடியாத பன்மை பெயர்ச்சொற்களை உடைமை பெயர்ச்சொற்களாக மாற்ற பெயர்ச்சொல்லின் இறுதியில் அப்பாஸ்ட்ரஃபியை சேர்க்கணும். உதாரணம் பாருங்க. ஷீ இஸ் வாஷிங் ஹர் சில்ட்ரன்ஸ் க்ளோத்ஸ். அவள் குழந்தைகளின் துணிகளை துவைத்து கொண்டிருக்கிறாள். இந்த வாக்கியத்தில் சில்ட்ரன் என்பது பன்மை பெயர்ச்சொல், எஸ்ஸில் முடியல. அதனால அந்த பெயர்ச்சொல்லின் இறுதியில் ஒரு அப்பாஸ்ட்ரஃபி எஸ் போட்டுட்டோம்னா அது உடைமை பெயர்ச்சொல்லாக மாறிவிடுகிறது. அடுத்த வாக்கியம், நோ கவர்மெண்ட் கேர்ஸ் அபவுட் பீப்புள்ஸ் சஃபரிங்ஸ். மக்களின் துயரங்களை பற்றி எந்த அரசாங்கமும் கவலைப்படுவதில்லை. பீப்புள் என்பது ஒரு பன்மை பெயர்ச்சொல், எஸ்ஸில் முடியல. அதனால் அந்த சொல்லின் இறுதியில் ஒரு அப்பாஸ்ட்ரஃபியஸ் போட்டுரும். இப்போ எஸ்ஸில் முடிகிற பன்மை பெயர்ச்சொற்களை எப்படி உடைமை பெயர்ச்சொற்களாக மாற்றுவது? எஸ்ஸில் முடிகின்ற பன்மை பெயர்ச்சொற்களை உடைமை பெயர்ச்சொற்களாக மாற்ற பெயர்ச்சொல்லின் இறுதியில் அப்பாஸ்ட்ரஃபி மட்டும் போடணும். உதாரணங்கள் பாருங்கள். The principal talked about the teacher's responsibilities. முதல்வர் ஆசிரியர்களின் பொறுப்புகள் பற்றி உரையாற்றினார். இந்த இடத்துல டீச்சர்ஸ்ங்கிறது ஒரு பன்மை பெயர்ச்சொல், எஸ்ஸில் முடிஞ்சிருக்கு. அதனால் அந்த சொல்லின் இறுதியில் ஒரு அப்பாஸ்ட்ரஃபி மட்டும் போட்டுட்டோம். அதே மாதிரி mice's tails are shorter than rat's tails. சுண்டலிகளின் வால்கள் எலிகளின் வால்களை விட குட்டையானவை. இந்த வாக்கியத்தில் ரேட்ஸ் என்பது ஒரு பன்மை பெயர்ச்சொல், எஸ்ஸில் முடிஞ்சிருக்கு. அதனால் அதை உடைமை பெயர்ச்சொல்லாக மாற்றுவதற்கு இறுதியில் ஒரு அப்பாஸ்ட்ரஃபி மட்டும் போட்டுரும். எஸ்ஸில் முடிகின்ற மனிதர்களின் பெயர்களை உடைமை பெயர்ச்சொற்களாக மாற்ற பெயரின் இறுதியில் அப்பாஸ்ட்ரஃபி எஸ்ஸையோ அல்லது அப்பாஸ்ட்ரஃபியை மட்டுமோ சேர்க்கணும். இரண்டுமே சரிதான். உதாரணங்கள் பாருங்கள். திஸ் இஸ் ஜேம்ஸஸ் ஹவுஸ். இது ஜேம்ஸின் வீடு. ஜேம்ஸ் என்ற பெயர் எஸ்ஸில் முடிந்திருப்பதால் அதை உடைமை பெயர்ச்சொல்லாக மாற்ற அதனுடைய இறுதியில் அப்பாஸ்ட்ரஃபி எஸ்ஸும் போடலாம், வெறும் அப்பாஸ்ட்ரஃபி மட்டும் போடலாம். அதே மாதிரி தான் அடுத்த வாக்கியம். திஸ் இஸ் சார்ல்ஸஸ் பைக். இது சார்லஸின் இருசக்கர வாகனம். அன்பு நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் இது வரைக்கும் collective nouns, masculine nouns, feminine nouns, common gender nouns, neuter gender nouns, countable nouns, uncountable nouns, concrete nouns, abstract nouns and possessive form of nouns ஆகிய 10 பெயர்ச்சொல் வகைகள் பற்றி தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோவில் நீங்கள் தெரிந்து கொண்ட பல விஷயங்கள் உங்கள் ஆங்கில பேச்சாற்றலை மேம்படுத்துவதற்கு மிகவும் பயன்படும். இந்த வீடியோ பாடத்தினுடைய பிடிஎஃப் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் செய்து கொண்டு வீடியோவை மீண்டும் மீண்டும் பார்த்து நல்லா பயிற்சி செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதுன்னு நீங்கள் கருதினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் கமெண்ட்ஸில் எழுதுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்க. சப்ஸ்கிரைப் செய்கிறதுக்கு உங்களுக்கு 1 வினாடி நேரம் மட்டுமே செலவாகும். ஆனால் உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் என்னுடைய முயற்சிகளுக்கு ஒரு யானை பலம் சேர்க்கும். சென்ற வீடியோவில் கேட்கப்பட்ட கேள்விக்கான சரியான விடைகளை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்கள் பதில்களை அவற்றோடு ஒப்பிட்டு சரிபார்த்துக்குங்க. இந்த வீடியோ பாடத்திற்கான கேள்வி, கீழ்கண்ட வாக்கியங்களில் இருந்து நாம் இந்த வீடியோவில் அறிந்து கொண்ட 10 பெயர்ச்சொல் வகைகளுக்கும் உதாரணமாக தலா ஒரு பெயர்ச்சொல்லை அடையாளம் கண்டு அவற்றை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. சரியான விடைகளை வழக்கம் போல் அடுத்த வீடியோவில் தெரிவிக்கிறேன். Last week Ram visited us with his family. He brought a bouquet of flowers to greet me on my birthday. Ram's father could not come as he was out on a tour. Ram's children were very playful and enjoyed their time in our house. His son's skill in math astonished all of us. Ram's wife takes care of her children's studies as she is herself a teacher. விரைவில் அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். Thank you for watching.